எங்கே போனாலும் காலி, கேஸு காலி, கேஸு காலி. டோ பண்ண கூட எவனும் வர மாட்டான் வண்டிங்க. கேட்டால் அவங்க வண்டி கேஸு காலி ஆகிடுமே அப்படின்னு. இப்போ வந்து 84 ரூபாங்க. இந்த போரால வந்து எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க. இந்த எல்பிஜி இல்லாததுனால இந்த ஆட்டோக்காரங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி தான் சீரடின்னு ஒன்றும் புரியல. அதில் வேற இவங்க 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ட்ரிப்ளிகன்லேருந்து வரோம். காலையில் வந்தோம், இந்த 2 ஹவர் தள்ளின்னு வரோம். வண்டியை தள்ளி 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 மூச்சே வாங்குது. கேஸ் இல்லாத என்னதான் ஆட்சி நடக்குதுன்னு தெரியல. இவனுங்க போர் நடக்கிறதுனால எங்களை வந்து உயிர் எடுக்கிறாங்க. கஸ்டமர் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கேஸ் இல்லை, கேஸ் இல்லை, கேஸ் இல்லை. எல்லா இடமும் எம்டியாக தான் நாங்கள் வந்துருக்கிறோம். ஒரு இடம் கூட கேஸ் இல்லை. எங்கே போனாலும் காலி, கேஸு காலி, கேஸு காலி. டோ பண்ண கூட எவனும் வர மாட்டான் வண்டிங்க. கேட்டால் அவங்க வண்டி கேஸு காலி ஆகிடுமே அப்படின்னு. நாங்கள் வாழ்வாதாரம் என்ன தான் பண்ணுறது? வண்டிக்கு டிவி கட்டணும், குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ இருக்குது. ஏன் சார், எவ்வளோ எங்களுக்கு பிரச்சனைங்க இருக்குது. தண்டலுங்க அது இதெல்லாம் மாட்டின்னுக்கிறோம். இது லோ கேஸில் வந்து 100 ரூபா, இதில் வந்து 84 ரூபா. இதுக்கு முன்னாடி வந்து 62 ரூபா. அதுக்கு முன்னாடி வந்து 53 ரூபா இருந்தது. ஆமாம், லோ கேஸில் வந்து 100 ரூபாய். எங்கே போனாலும் 100 ரூபா லோ கேஸ் மட்டும். இப்போ இந்த மாதிரி பங்கில் வந்து 84 ரூபா. அங்கேருந்து நாங்கள் தள்ளின்னு வரோம். மூச்சு வாங்குது. 2 கிலோமீட்டர்லேருந்து தள்ளின்னு வரோம். நான் தாம்பரத்துலேருந்து நான் வரேங்க. வந்து காலைல 6 மணிலேருந்து கேஸ் இல்லைங்க. கோ கேஸுக்கு போனால் 100 ரூபா வைக்கிறாங்க. இங்கே வந்தாக்கா போன மாதம்லாம் வந்து 59 ரூபா விற்றுதுங்க. இப்போ வந்து 84 ரூபாங்க. இந்த போரால் வந்து எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க. வண்டிக்கு டிவி கட்ட முடியல, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலங்க. எப்படி வந்து 4 மணி நேரம் ஆகுதுங்க. இப்போ தான் போட்டு முடிச்சுங்க. இது ஜெயலலிதாவுக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து ஏற்றின ரேட்டால 16 வருஷம் ஆகுதுங்க ரேட்டு ஏற்றி. கவர்மெண்ட்டும் இது எதுவும் கண்டுக்க மாட்டேங்குதுங்க. இதான் எங்கள் வாழ்வாதாரத்தை எப்படி பாதிக்குதுன்னு என்ன ஒன்றும் தெரியலைங்க. இது மாதிரி எப்படி இதுக்கு போகிறது ஒன்றும் புரியலைங்க. கஸ்டமர் ஒரு 10 ரூபாய் கேட்டால் கூட எக்ஸ்ட்ரா தர மாட்டேன்றாங்க. எங்கள் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அகவில படின்ட்டு மாதம் வருஷம் ஏற்றுறாங்க. அவங்களுக்குலாம் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, எங்களுக்குலாம் பொண்டாட்டி பிள்ளை இல்லைங்களா? பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். அங்கேருந்து பார்த்துன்னு வரேன். எங்கேயுமே எல்பிஜி இல்லை. இங்கே தான் டி நகரில் இருக்குது. இங்கே வந்து 1 மணி நேரமாக நின்று இப்போ தான் போட போகிறேன். இந்த எல்பிஜி இல்லாததுனால இந்த ஆட்டோக்காரங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி தான் சீரடின்னு ஒன்றும் புரியல. அதில் வேற இவங்க 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அந்த கவர்மெண்ட் ரேட்டை விட இவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதுக்கு மேல் கொண்டு கொடுத்து ஆட்டோ ஓட்டத்தை விட சும்மா கடையிலான்னு போல தோணுது. என்ன பண்ணுறது? இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வழி எடுக்கணும். இதுக்கு முன்னாடியே 62 ரூபா ஓட்டிருந்தோம். நீங்கள் 102 ரூபா போடுறாங்க. அதனால அது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வழி செஞ்சால் தான் நாங்கள் எல்லாம் பிழைக்க முடியும். இன்னும் 2-3 நாளில் இதை விட கொடுமையாக இருக்குன்றாங்க. நான் எங்கே 40 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து போடுறேன் சார். பெருங்காலத்தூர்லேருந்து வந்து போடுறேங்க. டி நகர் வர வழி ஃபுல்லாக இல்லை. நான் 1 மணி நேரமாக நிற்கிறேன் சார். 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறேன். 2 ஹவர் ஆகுதுங்க. நான் கியூவில் நின்று தள்ளி வரோம். 2 மணி நேரம் ஆகுது. டீ நகர் தான் போயிட்டு நான் கியூவில் அவ்வளோ நேரம் நின்று வரோம்.